இது ஒரு இருண்ட இரவு. காற்று வேகமாகவும் குளிர்ந்தும் வீசப்பட்டுச்சு. அந்த வீட்டோட வாசல்ல அடர்ந்த வேப்ப மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே தான் ஒரு கயிறு கட்டல்ல சோனாலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்கினா. அப்போ திடீர்னு யாரோ அவளை கூப்பிட்டாங்க. நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறியா சோனாலி? இப்போ என்கிட்ட வா. இங்கே பாரு, நாங்கள் எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோன்னு. ஹாப்பி சம்மர் வெக்கேஷன் டே. சோனாலி கண் விழிச்சா. அவள் அங்கே இருந்த அந்த வேப்ப மரத்தை கவனிச்ச போது அந்த பயங்கரமான இருட்டில் மின்ற கண்கள் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது. சோனாலி ரொம்ப பயந்து போய் அலறி கத்தினா. கவிதா, விவேக், சோனாலி அப்புறம் சாண்டி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருந்தாங்க. சாண்டி மொபைலில் ஏதோ ஒரு நியூஸை ரொம்ப கவனமாக படிச்சுக்கிட்டு இருந்தான். போது நேரத்து சாண்டி, விட்டா அந்த மொபைல்குள்ளேயே பூந்துருவ போல இருக்கு. கவிதா சொல்கிறதும் சரிதான். நாம் இங்கே எல்லாரும் சம்மர் வெக்கேஷன் ஹாலிடேவை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். நீ என்னடான்னா மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் மொபைலில் எந்த கிராமத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கேன்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சம்மர் லீவில் அவங்க வீட்டுக்குள்ளேயே பயந்து ஒளிஞ்சிக்கிறாங்களாம். நீ என்ன உளறிட்டு இருக்கிற? நீ சொல்கிறது பொருத்தமாக இருக்கா? கோடைக்கால லீவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டில் யாரும் பயந்துக்கிட்டு உள்ளவே இருக்கிறது கிடையாது. உனக்கு சுற்றி பார்க்கறது பழக்கமாக இருக்கும் கவிதா. ஆனால் உண்மை என்னன்னா, இங்கேருந்து 500 கிலோமீட்டர் தூரத்தில் அப்படி ஒரு கிராமமும் இருக்குது. அங்கே ஜனங்க வெயிலால் பயந்து போய் அவங்க வீட்டை விட்டு வெளியே வராமல் ஒளிஞ்சிக்குவாங்களாம். அப்படி என்ன விஷயம் இருக்கு? அந்த கிராமத்தோட பேர் பிச்சுவா கிராமம். பிச்சுவா கிராமத்து ஜனங்க ஒரு டயனோட பயத்தினால தான் வெளியவே வரமாட்டாங்களாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி வெயில் காலத்தில் தான் அங்கே இருக்கிற ஜனங்க ஒரு பாவமாக இருக்கிற பொண்ணை டயன்னு சொல்லி உயிரோட கொளுத்தி இருக்காங்க. அவள் இறந்ததுக்கு அப்புறமா நிஜமாவே டயனா மாறிட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்போல்லாம் வெயில் காலம் ஆரம்பிக்குதோ அந்த டயன் அந்த கிராமத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. வாட் நான்சென்ஸ்! நீ என்ன உளறிட்டு இருக்க? இப்போ இருக்கிற உலகத்துலேயும் இந்த ஜனங்க எல்லாம் இதை நம்பிக்கிட்டு இருக்காங்களா? சோனாலி எல்லாரையும் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, அவன் சொல்கிறது உண்மைதான். இவன் எந்த கிராமத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கானோ அங்கே தான் என் அம்மா வீடு இருக்கு. வாட்? பிச்சுவா கிராமத்தில் தான் உன்னோட அம்மா வீடு இருக்கா? ஆமாம் சாண்டி, எனக்கு ஞாபகம் இருக்கு. வெயில் காலத்தில் மொத்த கிராமத்துலேயும் துக்க சூழல் சூழ்ந்திருக்க மாதிரி இருக்கும். அது சரி, அந்த டைனை நீ உன் கண்ணால் இது வரைக்கும் பார்த்துருக்கியா? அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மூட நம்பிக்கை உள்ளவங்க. இந்த மாதிரி விஷயங்களை நான் நம்புறது கிடையாது. அப்படின்னா ஒரு விஷயம் உறுதி, நாம் எல்லாரும் நம்மளுடைய சம்மர் வெக்கேஷனை உங்கள் பாட்டி வீட்டில் கொண்டாடுவோம். எல்லார் மனசுலையும் இருக்கிற அந்த பயத்தை நீக்கி இந்த மூட நம்பிக்கையை ஒழிச்சிடுவோம். ரொம்ப சரியாக சொன்னேன். ஒருவேளை நம்ம அங்கே போயிட்டு நம்ம அந்த டயனையும் பார்த்துட்டோன்னா நாம் அதுக்கு ஹாப்பி சம்மர் டே விஷஸையும் சொல்லலாம். ஜாலியாக இருக்கும். நம்மளோட ட்ரிப்புக்கு இந்த பேர் வைக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஹாப்பி சம்மர் வெக்கேஷன் டே. மறுநாளே கவிதா, சாண்டி, சோனாலி அப்புறம் விவேக் பிச்சுவா கிராமத்துக்கு புறப்பட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் சோனாலியோட அம்மம்மா வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதே போல் அவங்களோட 3 நாட்கள் கடந்துருச்சு. மதியம் சரியாக 12 மணி நேரம் இருக்கும். கவிதா, சோனாலி அப்புறம் தன்னோட நண்பர்கள்கிட்ட சொன்னா, 3 நாள் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே சுற்றிட்டு வரலாமே. நீ சரியாக தான் சொல்கிற. நம்ம எந்த விஷயத்துக்காக இங்கே வந்தோமோ அந்த விஷயத்தை போய் முடிச்சுட்டு வரலாமே. அப்போ திடீர்னு சோனாலியோட பாட்டி அவங்க எல்லார்கிட்டையும் சொன்னாங்க, பசங்களா, நீங்களாம் சிட்டியை சேர்ந்த பசங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இந்த பேய் பிசாசுங்களை பற்றியெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நேற்று ராத்திரி நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்ப்பா. உங்கள் உயிரை இழக்கிற மாதிரி தயவு செஞ்சு எந்த காரியங்களையும் பண்ணிடாதீங்கப்பா. என்ன அம்மாம்மா நீங்கள்? டைன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எங்கள் முன்னோர்கள் காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டு வந்த கதைகளை நாங்கள் கேட்டிருக்கோம். அது ஒன்றும் வெறும் கதைகள் இல்லை, அது எல்லாமே உண்மைகள். சோனாலி அவங்க பாட்டி சொன்னதை விளையாட்டாக எடுத்துக்கிட்டா. அப்புறம் அவங்க 4 பேரும் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. நாலாபுறமும் ஒரே அமைதியாக இருந்தது. இப்படி நடந்து அவங்க வயல்வெளியில் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப சோர்வாக உணர ஆரம்பித்தாங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப தூரம் வரைக்கும் வந்துட்டோம். அங்கே எதிரில் ஒரு மரம் இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம். நீ சொல்கிறதும் உண்மைதான்ப்பா. இதுக்கு மேலே நடந்து போகிறதுக்கு என் கால்லையும் தெம்பு கிடையாது. நாம் என்ன யோசித்தோம்?
நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்தோன்னா நம்ம எல்லாரையும் பேய் இல்லை டயன் பிடிச்சிக்கோன்னு நினச்சோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லையே. அட என்னடா சாண்டி, இந்த கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரொம்ப மூட நம்பிக்கையோடு இருக்காங்க. சோனாலியோட பாட்டியை தான் பாரு, நம்ம வீட்டிலேருந்து வெளியே வரும்போது அவங்களும் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி தானே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம், ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிற அளவுக்கு எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொன்னதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது வயல்களில் நிறைய சுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு கவிதாவோட முகத்துல யாரோட தலைமுடியோ பட்டுச்சு. அவளோட பார்வை தானாவே மரத்துக்கு மேல போச்சு. மரத்துக்கு மேல வெள்ளை நிறத்துல புடவை கட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை உட்கார்ந்துருந்தா. அவளுடைய நீளமான தலைமுடி கவிதாவோட கழுத்தை தொட்டுக்கிட்டு இருந்தது. அடர்த்தியான அந்த மரத்தோட இருட்டுல அவளுடைய கண்கள் ஒளி வீசிட்டு இருந்தது. கவிதா அலறிக்கிட்டு என்ன சொன்னான்னா, என்னது இது, அங்க யார் இருக்கா? மேல அந்த மரத்துல பாருங்க, அவளோட தலைமுடி எவ்வளோ நீளமாக இருக்கு. திடீர்னு அந்த வெள்ளை புடவைக்காரி அவங்க 3 பேருக்கு முன்னாடி வந்து நின்னா. அவளுடைய முகம் ரொம்ப பயங்கரமாக கருப்பாக இருந்தது. திடீர்னு அந்த டயன் தன்னோட நீளமான ஓநாய் போன்ற பற்களால் அவங்க 2 பேரோட கழுத்துகளில் புதைச்சது. அடுத்த நிமிஷமே ரொம்ப இருட்டாயிடுச்சு. என்ன காப்பாற்று சோனாலி, இது என்ன கொல்ல போகுது, என்ன காப்பாற்று, இது யாரு? அடுத்த நிமிஷமே விவேக்கோட அலறல் சத்தம் அமைதியை கிழிச்சுக்கிட்டு போச்சு. 3 பேரோட பிணங்களும் போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸில் வைக்கப்பட்டிருந்தது. சோனாலி அழுது அழுது அவன் நிலைமையை ரொம்ப மோசமாயிடுச்சு. சோனாலி, நான் அப்போவே உங்களை வேண்டான்னு தடுத்தேன்ல. ஆனால் இந்த காலத்து பசங்க நீங்கள் இருக்கீங்களே, பெரியவங்க சொல்கிற பேச்சையே கேட்கறது கிடையாது. அப்படி நான் சொன்னதை கொஞ்சமாவது கேட்டிருந்தா இன்னைக்கு உன்னோட 3 நண்பர்களும் உயிரோட இருந்திருப்பாங்க. அந்த டயன் என் கண்ணு முன்னாடியே என் நண்பர்களை கொன்று கடிச்சு சாப்பிட்டுச்சு. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லு. நல்ல வேலையா நீ உயிரோட இருக்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த டயன் கிட்ட இருந்து யாரும் உயிரோட தப்பிச்சதே கிடையாது. இதெல்லாம் நான் வெறும் கதைன்னு தான் நினைச்சேன் பாட்டிமா. இதெல்லாம் எந்த ஒரு கதையும் கிடையாதுமா. பாபாஜிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவரும் வந்துருவாரு. அழுதுகிட்டே சோனாலி வாசல்ல மரத்துக்கு அடியில இருந்த கட்டில்ல போய் படுத்துக்கிட்டா. சோனாலி அப்பதான் கண்ணை மூடினா. அப்போ திடீர்னு அவளை யாரோ கூப்பிட்டாங்க. சோனாலி கண் விழிச்சா. அந்த குரல் மரத்துல இருந்து கேட்டுச்சு. அப்ப அவ அந்த மரத்தை பார்த்த போது அவளுக்கு அந்த மரத்துல மின்ற கண்கள் தெரிஞ்சது. சோனாலி சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சா. அவ பார்த்த போது விவேக், சாண்டி அப்புறம் கவிதா அந்த டயனுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இவளை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரோட முகங்களும் அந்த டயன் மாதிரியே பயங்கரமா இருந்தது. எங்க கிட்ட வா சோனாலி. ஹாப்பி சம்மர் வெக்கேஷன் டே. சோனாலி கத்த ஆரம்பிச்சா. அவளோட பாட்டி பயந்துக்கிட்டே அவகிட்ட வந்தாங்க. என்னம்மா ஆச்சு? பாட்டி, அங்க பாருங்க, என்னோட நண்பர்கள் எல்லாரும் அந்த டயன் கூட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்க. நான் இந்த பொண்ணு பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டேன். இவ பொய்யெல்லாம் சொல்லலை. அந்த டயன் இவளையும் கூட்டிட்டு போக வந்திருக்கு. அப்புறம் அந்த டயனோட கதை ரொம்பவே பழையது. அது ஜனங்களை கொன்று அவங்களோட ஆத்மாவை கைது பண்ணி வச்சுக்குது. இப்போ இவ கண்ணுக்கு என்ன தெரியுதோ அது என்னோட கண்ணுக்கும் நல்லா தெரியுது. சாது சோனாலியோட கழுத்துல மந்திரிச்ச ஒரு கயிறை கட்டினாரு. அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு வட்டத்தை வரைஞ்சாரு. அவர் அந்த மந்திரத்தை படித்த உடனே அந்த டயன் அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டா. எதுக்காக என்ன கூப்பிட்ட? இந்த அப்பாவி ஜனங்களை எதுக்காக நீ கொல்ற? இன்னைக்கு நீ உன்னை பற்றி சொல்லியே ஆகணும். நீ யாருன்னு சொல்லு. அப்புறம் இந்த வெயில் காலங்களில் மட்டும் எதுக்காக நீ வெளியே வரன்னு சொல்லு. அப்புறம் ஜனங்களை எதுக்காக கொல்றன்னு சொல்லு. அந்த டயன் ரொம்ப கோவப்பட்டு சாதுவை பார்த்து என்ன சொன்னான்னா, தெரிஞ்சுக்க விருப்பப்படுறியா? அப்படின்னா உன்னோட கண்களை மூடிக்க. உன்னோட கண்ணால எல்லாத்தையும் பார்க்க முடியும். டயன் சொன்னதை கேட்டுட்டு சாது தன்னோட கண்களை மூடிக்கிட்டாரு. கண்களை மூடின உடனே அவருடைய கண்களில் சில காட்சிகள் தெரிஞ்சது. ஒரு வயசான அம்மா கருப்பு உடைய அணிஞ்சுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவளுடைய 20 வயசு பொண்ணு ராதா அந்த அம்மா கிட்ட சொன்னா, என்னம்மா இது,
நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது இது எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு. தந்திர மந்திரங்கள் பண்றது ரொம்ப தப்பு. உங்களுக்கு தெரியுமா உங்களால கிராமத்து ஜனங்க கிட்ட இருந்து நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறேன்னு? ராதா சொன்னதை கேட்டுட்டு அவளுடைய அம்மா கண்ணை திறந்தாங்க. அப்புறம் ரொம்ப கோவத்தோட ராதாவை பார்த்துட்டு சொன்னாங்க, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கும்போது என்ன தடுக்காதன்னு. இந்த மந்திரங்கள்லாம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு உனக்கு தெரியாது. போது, நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. உங்களுக்கு சொல்லி சொல்லி அப்பாவும் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. ஆனா நீங்க எதையும் புரிஞ்சிக்கவே இல்லை. இப்ப நானும் பெரிய பொண்ணா ஆயிட்டேன். ஒரு பொண்ணு பெரியவளாயிட்டா அந்த பொண்ணை இன்னொருத்தவங்களுக்கு கைப்பிடிச்சு கொடுக்கணுன்ற கவலை அம்மாவுக்கு இருக்கணும். ஆனா நீங்க உங்களை என் அம்மான்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு தந்திர மந்திரங்கள் கொண்ட சக்தி தெரியாது. உனக்கு நான் இப்பவும் சொல்றேன், என்கிட்ட இருந்து தந்திரங்களை கத்துக்க. நீ எந்த பையனை விரும்புறியோ அவனே ஈர்க்கப்பட்டு உன்னை நோக்கி உன்கிட்ட வருவான். இப்படி உளறத நிறுத்துங்கம்மா. ராதா இவ்வளவுதான் சொன்னா. அப்பதான் கிராமத்து ஜனங்க சில பேர் அங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அப்புறம் ராதாவோட அம்மாவை கோவத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எங்க அம்மா செய்யற தந்திர மந்திரங்கள்னால உங்களுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. நிறைய பேரோட உயிரையும் அவங்க எடுத்துட்டாங்க. உங்க எல்லாருக்கும் எல்லா அதிகாரமும் இருக்கு இவங்க செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை கொடுக்க. இப்படி சொல்லிட்டு ராதா அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டா. கிராமத்து ஜனங்க அந்த குடிசைக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. அப்படியா? அப்போ நீ கிராமத்து ஜனங்களை இதுக்காக தான் கொல்றியா? ஏன்னா உன்னோட பொண்ணு உனக்கு துரோகம் பண்ணிட்டானா? நீ ரொம்ப சரியா சொன்ன சாது. எப்ப இந்த கிராமத்து ஜனங்க என்ன உயிரோட கொடுத்தினாங்களோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எந்த மந்திரங்களை சொல்லி ஜபிச்சிட்டு இருந்தேனோ அந்த மந்திரங்கள் பழிக்கிறதுக்கு இருந்தது. அது என் பொண்ணால அறக்குறையா அப்படியே நின்னுடுச்சு. ஆனா எத்தனை மந்திரங்களை நான் படிச்சேனோ அந்த மந்திர சக்தினால நான் வெயில் காலத்துல மட்டும்தான் என்னால வெளியே வர முடிஞ்சது. ஏன்னா எந்த சமயத்துல என்ன உயிரோட இந்த கிராமத்து ஜனங்க வச்சு எரிச்சாங்களோ அது வெயில் காலம்தான். உன்னோட இந்த மரண விளையாட்டை இன்னைக்கு நான் கண்டிப்பா முடிச்சே தீருவேன். இப்படி சொல்லிட்டு பாபா மந்திரம் செஞ்ச ஜலத்தை அந்த டயன் மேல தெளிச்சாரு. நான் மறுபடியும் திரும்பி வருவேன். இந்த பொண்ணை நான் என்னோட கூட்டிக்கிட்டு போவேன். நிச்சயம் இந்த பொண்ணை என்னோட கூட்டிட்டு போவேன். கொஞ்ச நேரத்துல அந்த டயன் காத்துல மறைஞ்சிட்டா.